Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12க்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்குமே நாம் என்னாச்சும் பார்த்தா கொடுத்துட்ருக்கோம். அதனால் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது இல்லை. இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக நல்லபடியாக முடிக்க வேண்டியது நம்மளோட கடமை. சரியா? அதனால் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ் வந்து நிறைய உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டைம் நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் நம்பர் 5 வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ரொம்ப முக்கியமான வீடியோ. செட் நம்பர் 5 ஏற்கனவே செட் நம்பர் 4 செட்ஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துட்டோம். சரியா? மொத்தம் 40 கொஸ்டின் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னையோடு சேர்த்து 50வது கொஸ்டின் நீங்கள் நான் பார்க்க போகிறீங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாவே 5 மார்க்கை பற்றி பிரச்சனையே இல்லை. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, உட்சுவர் நிறமாலை என்றால் என்ன, அதன் வகைகளை விளக்குங்க. சரியா? இந்த ஸ்பெக்ட்ரம் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கதிரேக்க சிதைவு விதியினை தருவி. சரியா? அதாவது அப்டைன் தி லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிகே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா? வீட் ஸ்டோன் சுற்றிலும் சமன்செய் நிலைக்கான நிபந்தனையை பெறுக. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் யங் இரட்டை பிளவு ஆய்வில் பெறப்படும் பட்டை அகலத்திற்கான கோவையை தருவிக. அப்டைன் தி ஈக்குவேஷன் ஆஃப் அதாவது பேண்ட் வைட் இன் யங்ஸ் டபுள் ஸ்லைட் எக்ஸ்பெரிமெண்ட். சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் வாண்டிகிராஃப் மின்னியற்றியின் தத்துவம், அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தினை விரிவாக விளக்குவோம். எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் தி பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க் ஆஃப் எ வான் கிராஃப் ஜென்ரேட்டர். சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் நிறப்பிரிகை என்றால் என்ன, ஊடகம் ஒன்றின் நிறப்பிரிகை திறனுக்கான கோவையை பெறுக. வாட் இஸ் அதாவது டிஸ்பிரிசன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்டைன் தி ஈக்குவேஷன் ஆஃப் அதாவது டிஸ்பிரிசிவ் பவர் ஆஃப் ஏ மீடியம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஆம்பியர் சுற்று விதியினை கூறுக. ஆம்பியர் சுற்று விதியினை கொண்டு மின்னோட்ட பாயும் அதாவது நேரான கடத்தியினால் ஏற்படும் காந்தப்புலத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ரெண்டுமே. அதை தெளிவாக பார்த்துங்க. டி மார்கனின் முதல் மற்றும் இரண்டாவது தேற்றங்களை கூறி நிரூபிக்கவும். டி மார்கனோட ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம் வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஒரு கட்ட மாறு திசை மின்னோட்ட மின்மியற்றியின் செயல்பாட்டை தேவையான படத்துடன் விளக்குக. அதாவது எக்ஸ்பிளைன் தி ஒர்க்கிங் ஆஃப் எ சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் வித் நெசசரி டயக்ராம். சரியா? டயக்ராம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எப்படியாவது அதை ஸ்கெட்ச் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஆன்சர் கீஸை வந்து நம்ம கவர்மெண்ட் ஆன்சர் கீஸ் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். அதில் உங்களுக்கு தெரியும் நல்லபடியாக. அதாவது டயக்ராமுக்கு 1 மார்க் என்ன பண்ணுறாச்சு பார்த்தா கொடுக்குறாங்க. சரியா? அதனால் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டானின் சிறப்பியல்புகளை பட்டியலிடுக. ஏதேனும் 2 கொடுத்தா போதுமா? அதுக்கப்புறம் 2 EV இயக்க ஆற்றல் கொண்ட எலக்ட்ரானின் உந்தத்தை கணக்கிடுக. சரியா? இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் உங்களுக்காக வரப்போகுது. நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.